வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை 2-3 தாட்டி நல்லா கழுவி உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பேபி பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஃபோர்க் இல்லாட்டி கத்தி வச்சு குத்தி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பேபி பொட்டேட்டோ உங்களுக்கு கிடைக்காட்டி நார்மல் பொட்டேட்டோ எடுத்து சின்னதாக கட் பண்ணி இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ எல்லா பொட்டேட்டோவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேபி பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்துருச்சு. அவ்வளோதாங்க, பேபி பொட்டேட்டோ வறுவல் இப்போ ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது நீங்கள் எல்லா வகையான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.